இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் மீண்டும் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் வேதத்திலிருந்து ஆலோசனைக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வசனம் சங்கீதங்களின் புத்தகம் 19வது சங்கீதம் 14வது வசனம். என் கண்மலையும் என் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரீதியாய் இருப்பதாக. தாவீது 2 காரியங்களை ஆண்டவருடைய சமூகத்தில் கொண்டு வந்து ஆண்டவரிடத்தில் சொல்லுகிறார். என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உம்முடைய பார்வைக்கு அது பிரீதியாய் காணப்படட்டும். இந்த இரண்டும் ஒவ்வொன்று இணைக்கப்பட்டது. இந்த 2 வாயின் வார்த்தைகளும் இருதயத்தின் தியானமும் ஒன்றோடு ஒன்று இணைக்கப்பட்டது. இது பிரிக்க முடியாது. நீதிமொழிகள் 12வது அதிகாரம் 25வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, மனுஷனுடைய இருதயத்தில் உள்ள கவலை அதை ஒடுக்கும், நல் வார்த்தையோ அதை மகிழ்ச்சியாக்கும். ஒரு இருதயம் மகிழ்ச்சியா இருக்க வேண்டும் அல்லது ஒரு இருதயம் கவலை அடைய வேண்டும் என்றால் அது எதை சார்ந்து இருக்கிறது என்றால் வாயின் வார்த்தையின் அடிப்படையில் இருக்கிறது. ஒரு வாயிலிருந்து நல் வார்த்தைகள் புறப்படும் என்றால் அது இருதயத்தை மகிழ்ச்சியாக்கும் என்று சொல்லுகிறது. அல்லது ஒரு வாயிலிருந்து தீமையான வார்த்தைகள் புறப்படும் பொழுது அது ஒரு இருதயத்தை என்ன செய்கிறதாம்? கவலை அடைய செய்கிறது. அது மாத்திரமல்ல, அந்த கவலை அவனுடைய சரீரத்தை ஒடுக்குகிறது என்று நாம் பார்க்க முடிகிறது. அப்போ இந்த இரண்டும் ஒன்றோடு ஒன்று இணைக்கப்பட்டது. இது பிரிக்க முடியாதது. ஆதலால் தான் தாவீது இதை ஆண்டவருடைய சமூகத்துல கொண்டு வந்து நிறுத்திவிட்டு ஆண்டவரிடத்துல சொல்லுகிறார், இந்த இரண்டும் உம்முடைய சமூகத்திலே பிரீதியாய் இருப்பதாக. நாம் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும், நாம் சிந்திக்கிற ஒவ்வொரு இருதயத்தின் நினைவுகளும் ஆண்டவருக்கு முன்பதாக அது பிரீதியாய் இருக்க வேண்டும். இப்போ ஆண்டவர் நம்மை பார்த்து ஒரு கேள்வி கேட்பார் என்றால், அல்லது நாம் ஆண்டவரிடத்தில் தாவீது சொன்னது போல தைரியமாய் சொல்ல முடியுமா? என் இருதயத்தின் நினைவுகளும் என் வாயின் வார்த்தைகளும் அது உம்முடைய சமூகத்திலே பிரீதியாய் இருக்கிறது என்று நாம் சொல்ல முடியுமா? நாம் பேசுகிற வார்த்தை, நாம் சிந்திக்கிற செயல் எதன் அடிப்படையிலே இருக்கிறது? இது ஒன்றோடு ஒன்று இணைக்கப்பட்ட காரியம். நம் எல்லோருக்கும் தெரியும், குறைவாய் பேசுகிறவர்கள் அதிகமாய் சிந்திப்பார்கள், அதிகமாய் சிந்திக்கிறவர்கள் குறைவாய் பேசுவார்கள். இது அப்படியே எதிர்மறையானது. நாம் எதை சிந்திக்கிறோம் அதுதான் முக்கியம், எதை பேசுகிறோம் அதுதான் முக்கியம். நாம் குறைவாய் சிந்திக்கிறோமா அதிகமாய் சிந்திக்கிறோமா என்பது முக்கியம் அல்ல. நாம் குறைவாய் பேசுகிறோமா அதிகமாய் பேசுகிறோமா என்பது முக்கியம் அல்ல. நாம் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் அது தேவனுக்கு பிரியமாய் இருக்கிறதா? நாம் சிந்திக்கிற ஒவ்வொரு செயலும், நம்முடைய இருதயத்தின் சிந்தைகள் அது தேவனுக்கு பிரியமாய் இருக்கிறதா? இதை தான் நாம் பார்க்க வேண்டும். இந்த இரண்டும் ஆண்டவருடைய சமூகத்தில் எப்பொழுதும் பிரீதியாய் காணப்பட வேண்டும். இது எப்பொழுது ஆண்டவருடைய சமூகத்தில் பிரீதியாய் இருக்கும் என்றால், இதே வாசித்த அந்த 19வது சங்கீதம் முன்பு 2 வசனங்கள், அதாவது 12வது வசனமும் 13வது வசனத்தையும் வாசிக்கும் பொழுது, தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும், துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியோனை விலக்கி காரும், அவைகள் என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாதிரும். அப்பொழுது நான் உத்தமனாகி பெரும் பாதகத்திற்கு நீங்களாய் இருப்பேன். யார் ஒரு மனிதன் அல்லது எந்த ஒரு தேவ பிள்ளை தன் பிழைகளை உணர்கிறானோ, மறைவான குற்றங்களுக்கும் துணிகரமான பாவங்களுக்கும் அவன் விலகி இருக்கிறானோ, அவன் அந்த பாவங்கள் அவனை ஆண்டு கொள்ள அவன் ஒட்டாதிருக்கும் பொழுது அந்த தேவ பிள்ளையை மாத்திரமே அவன் சிந்திக்கிற சிந்தைகளும் அவன் பேசுகிற வார்த்தைகளும் தேவனுக்கு பிரியமாய் காணப்படும். என்னை கேட்கிற தேவ ஜனமே, நாம் மறைவான குற்றங்களுக்கும் துணிகரமான பாவங்களுக்கும் நாம் விலகி இருக்கிறோமா? அப்படி நாம் விலகி இருக்கிற தேவ பிள்ளைகளாய் காணப்படுவோம் என்றால், நம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும், நாம் இருதயத்தில் சிந்திக்கிற ஒவ்வொரு சிந்தைகளும் அது தேவனுக்கு பிரியமாய் இருக்கும். அப்போ நாம் பேசுகிறதும் நாம் சிந்திக்கிறதும் எதை சார்ந்திருக்கிறது? ஆண்டவரை சார்ந்திருக்கிறதா? அல்லது ஆண்டவரை மகிழ்விக்கிறதா இருக்கிறதா? அல்லது ஆண்டவரை வேதனைப்படுத்துகிறதா இருக்கிறதா? அல்லது ஆண்டவரை துக்கப்படுத்துகிறதா இருக்கிறதா? நாம் நம்மை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். தாவீது சொன்னது போல நாமும் ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்ல வேண்டும், நான் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் என்னுடைய சிந்தைகளும் உமது
சமூகத்திலே பிரீதியாய் காணப்பட வேண்டும் என்று நாமும் ஆண்டவரை பார்த்து சொல்ல வேண்டும். எப்பொழுது சொல்ல முடியும் என்றால், மறைவான குற்றங்களுக்கும் துணிகரமான பாவங்களுக்கும் நாம் நம்மை விலக்கி காத்து கொண்டு அவை நம்மை ஆண்டு கொள்ள ஒட்டாதிருக்கும் பொழுது மாத்திரமே நாம் இப்படிப்பட்ட காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில செய்ய முடியும். நாம் இந்த நாளிலும் ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரிடத்தில் கேட்போம், ஆண்டவரே, மறைவான குற்றங்களுக்கும் துணிகரமான பாவங்களுக்கும் எங்களை விலக்கி காத்து கொள்ளும். அவைகள் எங்களை ஆண்டு கொள்ள ஒட்டாதிரும். அப்பொழுது நாங்கள் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும், நாங்கள் சிந்திக்கிற ஒவ்வொரு சிந்தைகளும் உம்முடைய சமூகத்திலே அது பெரிதியாய் இருக்கும் என்று ஆண்டவரிடத்துல நம்மை அர்ப்பணித்து ஆண்டவரிடத்துல சொல்லுவோமா? ஆண்டவர் நம்மை நிச்சயமாய் அதற்கு நேராய் நடத்துவாராக. நாம் ஜெபிப்போம். நேசித்து வழி நடத்துகிற அன்பின் ஆண்டவரே, இதோ இந்த நாளுக்காய் நன்றி, கொடுத்த இந்த வார்த்தைக்காய் நன்றி. நாங்கள் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும், நாங்கள் சிந்திக்கிற ஒவ்வொரு சிந்தைகளும் அது ஆண்டவருடைய சமூகத்தில் பிரீதியாய் இருக்கட்டும் ஐயா. இது எப்பொழுது என்றால், நாங்கள் மறைவான குற்றங்களுக்கும் துணிகரமான பாவங்களுக்கும் விலகி இருக்கும் பொழுது, அவைகள் எங்களை ஆண்டு கொள்ள ஒட்டாதிருக்கும் பொழுது, இது எங்கள் வாழ்க்கையில ஆண்டவர் நிறைவேற்றுவீர். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். ஒவ்வொருவரையும் ஆண்டவர் இப்படிப்பட்ட காரியங்களுக்கு நேராய் நடத்துவீராக. அவர்கள் பேசுகிற வார்த்தைகள், சிந்திக்கிற சிந்தைகள் எல்லாம் ஆண்டவருக்கு பரிசுத்தமாய், ஆண்டவருக்கு பிரியமாய் காணப்படட்டும் ஐயா. எல்லாவற்றையும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். துதிகான மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். இந்த வார்த்தையின்படி தாமே கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.